அதிமுக பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தற்போது அவர் விழுப்புரம் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மானஸ்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மானஸ்ராஜ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி மற்றும் மே மாதம் 10ஆம் தேதி ஆகிய தேதியில் தமிழக அரசு குறித்தும் தமிழக முதல்வர் குறித்தும் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் தமிழக அரசை குறித்தும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை குறித்தும் அவதூறாக பேசியதாக விழுப்புரம் அரசு வழக்கறிஞர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் விழுப்புரத்தினுடைய மேற்கு காவல் நிலையத்திலும் தொடர்ந்து ஒரு 3 வழக்கு தொடரப்பட்டிருந்தது. தொடர்ந்து அவர் மீது 7 வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில் 2 வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் மீது இன்னும் 5 வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில் இன்று நீதிமன்றத்தில் சி.வி. சண்முகம் அவர்கள் ஆஜராகியிருந்தார். இந்த நிலையில் நீதிபதி பூர்ணிமா முன்னிலையில் ஆஜராகும் போது வழக்கை விசாரித்த நீதிபதி வருகின்ற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து தீர்ப்பளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மானஸ்ராஜ்.